நிச்சயமா போயிட்டு வாங்க. அது சரி, அது யார் கடைசியா தள்ளாடி தள்ளாடி வர்றது? ஐ தாத்தா, கிறிஸ்துமஸ் தாத்தா. அப்படியா? என் பேரு நிக்கோலஸ். தெரியுமா? என் சொந்த நாடு துருக்கி நாடு. எப்ப பிறந்தேன்னு தெரியுமா? 9ஆம் நூற்றாண்டில் பிறந்தேனா. இந்த குடி உனக்கு கை நிறைய சாக்லேட். பாக்கி எல்லாம் என் சின்ன பேர இயேசுக்கு வரட்டுமா? பாத்தீங்களா, எங்க இருந்தெல்லாம் இயேசு சாமியை பார்க்க வந்திருக்காங்க. யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க? நீங்க பார்க்க போகலையா? போவீங்க தானே? எனக்கு தெரியும். ஆனா குட்டி பாப்பா இயேசு எங்க இருந்து வந்தாரு தெரியுமா? என்ன கொண்டு வந்தாரு தெரியுமா? Thank you, Sunday class kids. குழந்தைகள் அருமையா கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை அருமையா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா கியூட்டா டான்ஸ் ஆடி நல்லபடியா இது பண்ணாங்க. அவங்களுக்கு இன்னொரு பலத்தை தாத்தா ஃபர்ஸ்ட் குண்டாக்கும் போது வாங்கின ட்ரெஸ் இப்ப 6 பேக் வச்சுட்டாரு. கொஞ்சம் வள்ளி ஆயிட்டாரு. அதனால தாத்தா சூப்பரா டான்ஸ் ஆடினாரு. தேங்க்யூ சோ மச் கிட்ஸ். இப்ப நான் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து நான் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். என்னன்னா ஒரு எறும்புக்கு வந்து நீங்க ஒரு சர்க்கரை வந்து நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம். வீட்டுக்கு மேல ஒரு இடத்துல மறைச்சு வச்சாலும் சரி, ரூம்ல நீங்க எங்கேயாச்சும் வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஏதாச்சும் ஒரு அதுக்கு பிடிச்ச பலகாரத்தை நீங்க எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் சரி, அந்த எறும்பு வந்து அது கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருக்கும். அதே உப்பை வந்து நீங்க முனையில வாசல்லே கொட்டி வச்சிருந்தாலும் எறும்பு அங்க போகாது. எறும்புக்கு தெரிஞ்சது இதுதான் நம்மளுக்கு ஆப்டானது, இதுதான் நம்மளுக்கு வேண்டியதுன்னு சொல்லிட்டு அது உணர்ந்து அந்த எறும்பை அந்த சர்க்கரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதோ அது போல கிறிஸ்தவ மக்களான நம்மளும் நம்மளோட உகந்த வார்த்தைகள் எந்த வார்த்தை நம்மளை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த வார்த்தையை நம்ம கீழ்படுத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை சுபிட்சமா இருக்கும். ஸோ இப்போ வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம இடத்துல சாட்சியா பகிர்ந்து கொள்ள வராங்க சிஸ்டர் ரம்மா. ப்ளீஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ்.
இந்த ப்ரோக்ராமுக்கு என்னை அழைத்த பாஸ்டர் ராபர்ட் சாமுவேல் அவர்களுக்கு நன்றி. நான் நினைக்கவே இல்லை இங்கே வந்து இப்படி சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா என்னோட பேக்ரவுண்டே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பேக்ரவுண்ட். ஐ எம் ஃப்ரம் அ ஹிந்து பேக்ரவுண்ட். நான் ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர். அதனால இப்படி ஒரு கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்க்கு இப்படி எல்லாம் வருவேன்னு நான் இந்துவா இருந்தப்போ நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட அது ஒரு எய்மும் கிடையாது. அப்படிதான் இருந்தேன் நான் என்னுடைய வாழ்க்கை. ஆண்டவர் என்னை சந்தித்தார். சொன்னது போல ஏசாயா 9:6 சொன்னது போல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் என்னை தேடி வந்தார். நான் இந்துவாக இருக்கும்போது ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். எங்கள் குலத்தொழிலே சொல்லணும்னா கோவில் பூஜை, பூ கட்டுது, இது ரெண்டும் தான். எங்க தாத்தா எல்லாம் வந்து காலையில 1 மணி நேரம் பூஜை அறைக்கு சென்று பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பட்டு உடுத்தி மடி போட்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிற பிராமின்ஸ்ல எப்படி இருப்பாங்க, மடி போட்டு தான் வந்து அவர் பூஜை பண்ணுவாரு. ரொம்ப ஆச்சாரமான ஒரு குடும்பத்துல தான் வந்தோம். நான் வந்து அவருக்கு அவருடைய அந்த ஆச்சாரமான அந்த கோயில் பூஜை இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன். சாயந்தரம் வந்து அடுத்த நாள் பூஜைக்கு வேண்டிய எல்லாமே வந்து நான் தான் வந்து அந்த சன்னதி பாத்திரங்கள் எல்லாமே வந்து நான் தான் வந்து எல்லாம் கழுவி கொடுப்பேன். ஸோ ஐ வாஸ் அவருக்கு வந்து ஒரு கிரேட் ஹெல்ப்பாக இருந்தது. ஏன்னா நான் வந்து எங்கள் குடும்பத்தில் கடைசி கிராண்ட் சைல்டு. ஸோ சின்னதாக இருக்கிறதுனால என்னதான் எல்லாம் வேலை வாங்குவாங்க. சன்னதிக்கு தேவையான எல்லாமே அவங்க தான் என்ன தான் செய்ய சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பற்று வந்துருச்சு, என்னுடைய அந்த பக்தி மார்க்கத்தில் ஒரு பற்று. அப்புறம் வளர வளர என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து அதாவது சொல்லணும்னா ஒரு நல்ல கிஃப்ட் தான் ஆண்டவர் எனக்கு என்னன்னா ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்தாங்க, நல்வழியா நடத்துனாங்க. ஸோ எனக்கு என்னன்னா அதுவும் இல்லாம பினான்சியலாவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஸ்கூல்ல சேர்த்துனாங்க, நல்ல காலேஜ்ல சேர்த்துனாங்க, ஒரு நல்ல நெறிமுறையை தான் வளர்த்துனாங்க. அதனால எனக்கு எந்த ஒரு தேவையுமே இருந்ததில்லை. அப்படியே போவேன், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வீட்டுக்கு இப்படியே தான். ஸோ தேர் வாஸ் ஒரு தெய்வத்தை தேடணுங்கிற ஒரு தேவையோ இல்லை, ஏதோ ஒரு அந்த கலாச்சார பிரகாரம் நான் என்னென்ன செய்யணுமோ கடவுளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த ஆழ்ந்த ஒரு பக்தி என்பது கிடையாது. ஆனால் என்னன்னா எதுவானாலும் நான் ஒரு அர்த்தத்தோட பண்றது உண்டு. இப்போ ஒரு ஸ்லோகமே படிக்கிறதுனாலும் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அதோட நிறுத்திட மாட்டேன். அதுக்கான ஒரு அர்த்தங்கள், அதுக்கு என்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுதான் வந்து நான் பண்ணுவேன். இதுக்காக ஒரு பிரத்யேக முயற்சிகள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது இப்படி போயிட்டு இருந்தது லைஃப். காலேஜ் முடிச்சேன், ஸ்கூல் முடிஞ்சேன், காலேஜ் முடிச்சேன். அதுக்கப்புறம் மேற்படிப்புக்காக என்னுடைய PhDக்காக நான் ஒரு 2 years நான் மும்பை போக வேண்டியது இருந்தது. அப்போ நான் ஸ்கூல் எனக்கு இயேசுவோட தொடர்புன்னு பெரிய தொடர்புன்னு சொல்ல முடியாது. நான் ஸ்கூல் ஒரு கேத்தலிக் ஸ்கூல்ல தான் படிச்சேன், கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சனால எனக்கு பிரேயர்னா என்னன்னு தெரியும். ப்ரே பண்ணா ஏதோ நமக்கு பிரேயர் பதில் அளிக்கப்படும், நமக்கு தேவையானது கிடைக்கும்ங்கிறது மட்டும் தெரியும். பிரேயர் லைஃப்ங்கிறது என்னன்னு தெரியும், அவ்வளவுதான். என்னுடைய இயேசுவோட ஒரு அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. இயேசு கிறிஸ்துவர்களுக்கு தேவன், எனக்கும் வந்து கேட்டா கொடுப்பாரு. அந்த அளவுக்கு தான் எனக்கு நாலேஜ் அவரை பத்தி. அப்படி இருக்கும்போது நான் இப்படியே வளர்ந்தேன். என்னுடைய மேற்படிப்புக்கு நீங்க சொன்ன மாதிரி மும்பை போகும்போது தேவன் என்னை சந்தித்தார்.
அங்கே நான் வந்து ஒரு 2 years ஹாஸ்டல்ல இருந்து நான் படித்தேன். அப்படி போகும்போது என்னாச்சுன்னா எனக்கு ஒரு தனி ரூம் தான் கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஒரு கெஸ்ட் ரூம். அதில் யாரும் எனக்கு ரூம்மேட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த இந்து பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவெல்லாம் இருந்தனால சாயங்காலம் எங்க வீட்டில் இங்க விளக்க வைக்கும்போது நான் அங்கே வந்து ஏதோ இந்த ஸ்லோகம் எல்லாம் படிக்கிறது உண்டு. அப்படி வந்து ஒரு சாயங்காலம் ஒரு ஈவினிங் டைம் ஸ்லோகம் நான் படிச்சு கொண்டிருந்தேன். இந்த 108 1008 உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. ஸோ அதை நான் படித்து கொண்டிருந்தேன். அப்போ திடீர்னு அவர் பிரத்யட்சமா தோன்றினார் இயேசு. ஒரு yellow and red ரோப்ல அவர் தோன்றினார். அப்போ அவர் அதாவது அந்த சூழ்நிலை எப்படின்னா, நான் ஒரு ஹிந்து ஒரு பக்தி ஒரு புஸ்தகத்தை படித்துக்கொண்டு ஸ்லோகத்தை படித்திருக்கேன். எனக்கு முன்னால வந்து தோன்றது வந்து இயேசு. அவர் என்னை பார்த்து சற்று என்கிட்ட அவர் முதல்ல வந்தது இதுதான். இந்த தருணத்துல தான் என்கிட்ட பேசின முதல் வார்த்தை என் வாழ்க்கைக்கும் தேவையான வார்த்தை. இந்த உலக வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தை விட்டு போய் அந்த பரலோக வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு சென்டென்ஸ் சொல்றார். அது ஒன்றே என்னுடைய பெரிய சாட்சி. அதுதான் இப்பவும் சாட்சி, எப்பவும் சாட்சி. அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, இப்படி கையை காட்டி சற்று கோபமாக சொன்னார், உன்னை நான் பார்த்துக்காம வேற யாரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் படிச்சுட்டு இருந்தது நான் ஒரு ஹிந்து படிச்சுட்டு இருந்தது ஒரு ஹிந்து புத்தகம். வந்தது என்னமோ இயேசு. அவர் சொல்றது என்னமோ உன்னை நான் பார்த்துக்காம வேற யாரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்பவே எனக்கு புரிஞ்சது, அவர் என்னை அழைக்கிறார். அதாவது இந்த ஏசாயா 9:6 சொன்னது போல நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது. குமாரன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டாயிற்று. அதை கொடுக்கப்பட்ட குமாரன் நம்மோடு வந்திருக்கிறார். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் நம்முடைய விருப்பம். நோ ஃபோர்சிங். அப்போ என்னை ஏற்றுக்கோன்னு அவர் வராரு. ஏற்றுக்கொள்வதும் அதாவது ஒரு கிஃப்ட் நமக்கு ஒருத்தவங்க கொடுக்கறாங்கன்னா அந்த கிஃப்ட வாங்கினாதான் அது நம்மளுடைய ஆகும். கொடுக்கப்பட்டாச்சு கிஃப்ட். இயேசு என்கிற கிஃப்ட கொடுத்தாச்சு. கொடுத்த கிஃப்ட வாங்கல. நான் அப்போ வாங்கினாதான் என்னுடையதாகும். அப்போ அவரோட வர எல்லாமே என்னுடையதாகும். எப்போ அவரை வாங்கும் போது, அவரை ரிசீவ் பண்ணிக்கும் போதுதான் அவரோட வர எல்லாமே எனக்கும் வரும். நான் அவரை அப்ப ரிசீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னுடைய பாரம்பரியம் எனக்கு பெருசா இருந்தது. சோ ஆனா அவர் வந்து என்னை அழைக்கிறார் என்பது உறுதியாக எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா நான் சொன்ன மாதிரி எங்க ஸ்கூல் எல்லாம் கேத்தலிக் ஸ்கூலா இருந்ததுனால நான் இயேசுவையும் கும்பிடுவேன், மற்ற தெய்வங்களையும் கும்பிடுவேன். எனக்கு கிறிஸ்துவும் கிருஷ்ணரும் ஒன்றாத்தான் இருந்தாங்க. சோ இன்னும் ஒரு 2 மாசம் இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த 2 படகுல தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரே டைம் 2 படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்புறம் என்னன்னா, இந்த ஒரு 2 மாசம் கழிச்சு திரும்பவும் ஆண்டவர் திரும்ப அதே டைம் அது. ஆனா எனக்கு என்னன்னா, நான் கொஞ்சம் புதிய ஏற்பாடெல்லாம் படிக்கிறது உண்டு. எனக்கு என்னோட ரிசர்ச்ல கொஞ்சம் கஷ்டமெல்லாம் வரும்போது நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய தேவைகள், என்னுடைய என்ன தேவைகள்னா நான் இயேசு கிட்ட தான் கேட்பேன். ஆனா அந்த கேத்தலிக் அந்த அப்ரிங்கிங்னால நான் தேவைகளை கேட்பேன். அவர் அங்க நிறைய ரிசர்ச் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ரிசர்ச் எல்லாம். ஸோ என்னன்னா, நான் ஒவ்வொரு தடவை அதை ஜபிச்சு ப்ரே பண்ணி தான் எனக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் வந்தது. அந்த ரிசர்ச் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. ஆனா எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு நான் ஜபிக்கும் போது, நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு பதில் கொடுத்தார். ஸோ இந்த ப்ரேயர் லைஃப் ஸோ அப்போ நான் நியூ டெஸ்டமெண்ட்டும் படிப்பேன். அதுக்காக நான் நிறைய நியூ டெஸ்டமெண்ட் படிப்பேன். அப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல அதெல்லாம் பைபிள்லாம் எனக்கு படிக்க தெரியாது. சங்கீதம் பகுதி மட்டும் நான் படிப்பேன். அதுவும் ஒரே சங்கீதம் தான் படிப்பேன்.
ஒரு 4 5 நினைக்கிறேன். அது என்ன அந்த என்னுடைய அந்த ரிசர்ச் லைஃப் சூழ்நிலைக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான அந்த சூழ்நிலைக்கு எனக்கு அது ரொம்ப ஆறுதலா இருந்த ஒரு சங்கீதம். 4 5 நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் மட்டும் நான் அந்த பேஜ் மட்டும் படிக்கிறதுனால அந்த பேஜே எல்லோவா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து என்னோட அந்த இயேசுவோட அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது தேவைக்காக. ஸோ அப்போ ஒரு டைம் ஒரு நியூ டெஸ்டமெண்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அதே 4 or 5 சங்கீதம் தான் படிச்சுட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்தார். ஒரு ஒயிட் ரோப்ல வந்தார், ஒயிட் ட்ரெஸ்ல வந்தார். வந்துட்டு எனக்கு என்ன சொன்னார்னா, நீ எனக்கு மகிமையாயிரு அப்படின்னு. அப்பவும் எனக்கு புரிஞ்சது இது வந்து ஒரு ஷியோர் காலிங். கண்டிப்பா அவருக்கு நான் தேவை என்பதை உணர்ந்தேன். ஆனாலும் எனக்கு அப்போ அவர் தேவை இல்லைங்கிறத நான் திரும்பவும் நினைச்சேன். எனக்கு வந்து என்னுடைய அவரையே வந்து ஒரு தெய்வமா தனித்துவம் படைத்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய பல தெய்வங்களுள் அவரையும் நான் வைத்திருந்தேன். அந்த அளவுக்கு அந்த மரியாதை அவ்வளவுதான் கொடுத்திருந்தேன். ஸோ அப்போ அவருக்கு ஒரு 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 பவுண்டரி நான் போட்டிருந்தேன், லைன், அதுக்கு மேல நீங்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரும் என்னன்னா நம்ம விருப்பத்தின்படிதான் அவரும் இருப்பார். நம்ம வீட்டு கதவை தட்டி திறந்து உள்ள வந்து அப்படி உட்கார மாட்டார். நம்ம இருதயத்தின் கதவை அவர் வெயிட் பண்ணுவார். அதே மாதிரி 2 வருஷம் வெயிட் பண்ணார். நான் அவர் எனக்காக 2 வருஷம், அதாவது என்ன சொல்லணும்னா நம்ம பேரண்ட்ஸ் கூட சிலதெல்லாம் சொல்லி 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 சலிச்சு போயிடுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு. பட் ஆனா இவர் வந்து இவருக்கு அவசியமே இல்லை. இவர் ஒரு தேவகுமாரன் வந்து நம்ம இருதயத்துல வந்து தங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எனக்காக 2 வருஷம், அவர் போயிருந்தா போயிருக்கலாம், எனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணார். அப்புறம் ஒரு தருணம் வந்தது, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வந்தது. நான் முழுமனதாக அவரை ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் பல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்ய தொடங்கினார். அதாவது சொல்றது போல இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும், இனி அவ்வுலக வாழ்க்கை, இந்த உலகத்தை விட்டு போகும்போது இன்னொரு உலகம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு நிச்சயமா எனக்கு தெரியாம இருந்தது. என்னுடைய இந்து வாழ்க்கையில அதையும் என்னை உணர வைத்தார். இந்த உலகத்துக்கு அப்புறம் இன்னொரு ஒரு உலகம் இருக்கு, அது இன்னும் இந்த உலகத்தை விட மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்பதை உணர வைத்தார். இந்த உலகத்திற்கும் என்னை தயார்படுத்தினார், அந்த உலகத்திற்கும் என்னை தயார்படுத்தினார். இந்த உலகத்தில் என்னை எப்படியெல்லாம் வந்து தயார்படுத்தினார்னா, நான் அவரை அதான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த கொடுத்த குமாரனை நான் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சுதான் முழுமையை ஏற்றுக்கொண்டேன். அப்போ அந்த கிஃப்ட் என்னோடது ஆயிடுச்சு. இயேசு என்னுடையவர் ஆயிட்டார். அடுத்தது என்னன்னா, அவரோட வர பலதும் எனக்கு வந்தது. என்னன்னா, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் பேரே அதிசயமானது. அதனால அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் அவர். அதாவது நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் அவர். எனக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள் செய்திருந்தார். அதுல என்னன்னா, எனக்கு அதாவது எல்லா இடத்துலயும் நம்ம பேரண்ட்ஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, நமக்கு ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. டெய்லி லைஃபை வந்து நம்ம தனியா தான் வந்து லீட் பண்ணணும். இங்க இருந்து ஒரு காலேஜ்க்கே நீங்க போறீங்கன்னா எல்லா டைமும் வந்து ஒரு பேரண்ட் வந்து பஸ்ல கூடவே வந்து கிளாஸ்ல வந்து விடுறது அதெல்லாம் நடக்காது. அந்த இடத்துல நம்ம தனியா தான் டிராவல் பண்ணணும். அப்போ கூட அவர் இருந்தார். அதாவது ஒரு டைம் நாங்கள் டெல்லி போயிருந்தோம். கழிக்க முடியாத அதிசயங்கள் சொல்றது இதுதான். டெல்லி போயிருந்தோம். அந்த டைம் வந்து என்னன்னா, ஒரு ஈவினிங் டைம், சாட்டர்டே ஈவினிங்னா இங்கே வந்து டிராபிக் சொல்ல முடியாது. டெல்லியில அதோட நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு ஒரு வெரி பிஸி ஷாப்பிங் ஏரியா கரோல் பாக்ல நானும் என்னோட ஃப்ரெண்டும் நாங்கள் கொஞ்சம் மெய் மறந்து ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு நைட். அப்போ நாங்க அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு நாங்க தங்குற இடத்துக்கு 20 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர். அப்போ அவர் என்னன்னா நாங்கள் கொஞ்சம் அவசரமா போனோம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அவசரமா போறோம். அங்க ஒரு டிராபிக் ஜங்ஷன் இருந்தது. அங்க ஒரு போலீஸ்காரர் கிட்ட இங்க இருந்து நாங்க போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போறதுன்னு கேட்டோம். அவர் வந்து என்ன சொன்னாரு, அந்த நான் சொன்ன பிஸி டிராபிக்ல
அந்த டெல்லியில ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் நமக்கு ஒரு வழி சொல்றாரு, அந்த பக்கம் கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதோட நாங்களும் மறந்துட்டோம் அவரை பத்தி. நான் கிராஸ் பண்ணி 2-3 ஆட்டோ எல்லாம் பிடிச்சோம். அவன் வந்து நாங்கள் சொன்ன இடத்த பார்த்தோம்னா 20 கிலோமீட்டர், அவனுக்கு ரிட்டர்ன் ட்ரிப் எதுவுமே இருக்காது. அதனால எங்களை ஏத்திக்கவே இல்லை. இப்படி ஒரு 4-5 ஆட்டோ போயிடுச்சு. அப்ப எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. தெரியாத ஊரு, டெல்லி சொல்லவே வேண்டாம், தெரியாத ஊரு, எங்க இப்படி வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு. நான் ஜபம் கூட பண்ணல, அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அதான் அவர் நித்திய பிதான்னு சொல்றாங்க இல்லையா, பிதா நமக்கு பாதுகாப்பா அங்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்னாச்சுன்னா இதை வந்து என்னன்னா நம்ம மனுஷர்கள் தயவையும் நமக்கு தரக்கூடிய தேவன் அவர். ஸோ 2-3 ஆட்டோ போனது நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம், கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சோம், ஐயோ எப்படி போவோம் அப்படின்னு. உடனே எங்கிருந்து இந்த கான்ஸ்டபிள் எங்களை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த 3-4 ஆட்டோ போற வரைக்கும் இந்த கான்ஸ்டபிள் தன்னுடைய வேலையும் பார்த்துட்டு, அதாவது இங்க இருக்க கான்ஸ்டபிளே நம்மளை கவனிக்க மாட்டாங்க. ஆனா அங்க டெல்லியில அத்தனை டிராபிக், சாட்டர்டே ஈவினிங் இருக்க டிராபிக்ல ஒரு வெரி பிஸி ஷாப்பிங் ஏரியால இருக்க டியூட்டி பார்த்துட்டு இருக்க ஒரு கான்ஸ்டபிள் எங்களையும் கவனித்தோம். தன்னுடைய டியூட்டியும் பார்த்துட்டு நாங்க என்ன பண்றோம்னு கவனித்தோம். அந்த 3 ஆட்டோ போனதையும் அவர் பார்த்திருக்காரு. உடனே இவர் என்ன பண்ணாருன்னா ரோட அவரை வேலையை விட்டுட்டு ரோட கிராஸ் பண்ணி வந்து என்ன இன்னும் போகாம இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பலவந்தமா நிறுத்த வச்சு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்லி இந்த இடத்துல கொண்டு போய் விடுங்க. இவரு ஏறுங்கிறாரு, அவன் ஏற வேண்டாங்க ஆட்டோ டிரைவர். அவர் ஏன்னா அவருக்கு ரிட்டர்ன் சவாரி கிடைக்காது, வேஸ்ட் அது. ஸோ நாங்கள் காலை வைக்கிறோம் வெளியெடுக்கிறோம், இவர் ஏறுங்கிறாரு, அந்த டிரைவர் இறங்குங்கிறாரு. உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. கான்ஸ்டபிள் கோபம் வந்து என்ன சொன்னாரு, அந்த டிரைவரை மிரட்டினார், நீ கூட்டிட்டு போய் விடுற. எங்களையும் திட்டினார், ஏன் உட்காருங்க மேடம் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சொன்னாங்க. அப்போ அவனும் சைலண்ட் ஆகிட்டாங்க, நாங்களும் சைலண்ட் ஆகி ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் அந்த ஆட்டோ போனவுடனே அந்த டிரைவர் சொன்னார், அவர் என்ன உங்க சொந்தக்காரரா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு. அப்புறம் என்னன்னா அதுக்கு மேல என்னன்னா மீட்டர் போட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டார். மீட்டரை கம்பல்சரி சொல்லிட்டார். ஸோ மீட்டர் போட்டுட்டு அந்த 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இறங்கும் போது வெறும் 25 ரூபா தான். நாங்க ஒரு 50 ரூபா போட்டு கொடுத்துட்டு தேங்க் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து தேவனை நாம் பிடித்துக் கொள்ளும் போது அந்த கிஃப்ட். ஸோ அவர் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நம்மளை என்னைக்குமே அவரை வந்து நம்ம இருதயங்களை ஏற்றுக்கொள்ளும் போது 24 மணி நேரம் 365 நாள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளை பார்த்து கவனித்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். இதை நான் வந்து அப்பதான் உணர ஆரம்பிச்சேன். நான் ஜபிக்கல, ஒன்றும் பண்ணல, ஆனா அவர் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தது அவர் ஆலோசனை கர்த்தர்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கொடுத்து நமக்கு வழி இதுவே, சரியான வழி இதுவே என்று ஆலோசனை கொடுத்து நம்மளை நெறிப்படுத்துகிறார். ஸோ அவர் வந்து ரொம்ப பரிசுத்தர், நம்ம கிட்ட பரிசுத்தம் எதிர்பார்க்கிறார். அந்த ஆலோசனை அதாவது எப்படின்னா நம்மளை வந்து நெறிப்படுத்துவார், இது தவறு, இது சரியான வழி, நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார். அதுல ஒரு டைம் என்னன்னா எனக்கு ஒரு சிலர் மேல ரொம்ப கோபம் இருந்தது. ரொம்ப நம்மள வந்து தேவையில்லாம அனாவசியமான சில விஷயங்கள் செய்துட்டு இருந்தோம்னா அவர்கள் மேல சில பயங்கரமான எனக்கு கோபம் இருந்தது. அது கோபம் நாளடைவுல கசப்பாய் மாறி நீங்க முடியாத ஒரு கசப்பா இருந்தது. அப்போ நான் ஜபிக்கும் போது என்னால தேவன் ஆண்டவரோட கனெக்ட் பண்ண முடியல. அது ஒரு தடையாவே இருந்துட்டு இருந்தது. அதுவும் எனக்கு தெரிஞ்சது, ஆண்டவருக்கு இது பிடிக்காத விஷயம். அது கோபத்தை நம்ம எடுத்து போடணும், அந்த கசப்பை எடுத்து போடணும், ஆனா முடியல. அப்போ ஒரு 2 வாரம் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன், கனெக்ட் பண்ணவே முடியல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் ஒரு டைம் அப்படியே உட்காந்துருக்கேன், எப்பவுமே ப்ரே டைம்ல உட்காந்துட்டு இருப்பேன், ஆனா கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் அவர் ஒரு டைம் சொன்னார், do not pray with resentment. இதே வார்த்தையை சொன்னார், கசப்போடு ஜபிக்காது, ப்ரே பண்ணாது அப்படிங்கிற. அப்புறம் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் சாதாரண மனுஷன், எனக்கும் எத்தனையோ அந்த கசப்புகள் கோபங்கள் வரலாம், நீங்க எடுத்து போடுங்க, என்னால முடியல, நீங்க எடுத்து போடுங்க அப்படின்னா.
அடுத்து ஒரு 2 வாரத்திலேயே அது எல்லாம் நீங்கி என்னால திரும்ப ரீகனெக்ட் பண்ண முடிஞ்சது ஆண்டவரோட. ஸோ இது என்னன்னா நம்மளுடைய வீக்னஸஸ் ஆண்டவருக்கு தெரியும். அந்த வீக்னஸஸ் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் அதை மாற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா இருப்பார். இதெல்லாம் எப்ப நடக்கணும்னா கொடுக்கப்பட்ட குமாரனை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த கிஃப்டை நம்ம வச்சுக்க முடியும். இது ஒரு ஆலோசனை கருத்து. நமக்கு ஆலோசனை சொல்லி வழி இதுவே, இந்த மாதிரி நான் உன்னுடைய பிதாவாக இருக்கும் போது நான் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கையை நீ வாழணும், மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தார். அடுத்தது வல்லமையுள்ள தேவன். பல அதிசயங்கள் பல ஆச்சரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார். வல்லமையுள்ளதா இருந்தார். நினைக்க முடியாத பல காரியங்கள் எல்லாம் செய்தார். ஒன்று என்னுடைய நம்மளை பல இடங்கள்ல எத்தனையோ டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். ஆனா அது நாம காரணமாவே இருக்க மாட்டோம். வேற ஒருத்தர்னால வர நம்ம பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடக்கூடிய தேவனா ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கு. என்னுடைய காலேஜ்லயே பார்த்தோம்னா நான் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் என்னுடைய எப்பவுமே கிளாஸ் நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல தான் எடுப்பேன். ரொம்ப சின்சியராக தான் நான் எடுப்பேன். அப்போ ஃபீட்பேக் அப்படியே ஆப்போசிட்டா வந்துச்சு. இவங்க சரியில்லை, இவங்க எங்களுக்கு கிளாஸே வேண்டாம், இவங்க எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னோட ஃபீட்பேக்கு முன்னால ஒரு ஃபீட்பேக், மேல ஒரு ஃபீட்பேக் இருந்தது. அந்த ஸ்டாஃப் எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே ஓட்டிட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கைக்குள்ள வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெஸ்ட் ஃபீட்பேக், இம்மீடியட்டா எனக்கு பெஸ்ட் ஃபீட்பேக். இது எங்க காலேஜ் ஹெட் பிரின்சிபல் பார்த்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு நிறைய ஃபீட்பேக் இருந்தது. என்னன்னா ரூடுன்னு வந்தது, ஸ்ட்ரிக்ட்னு வந்தது. அந்த லிஸ்ட்ல நானும் வந்துட்டேன், சரியா எடுக்கிறது இல்லைன்னு கிளாஸ். ஸோ என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க. எங்க மேல என் மேல ரொம்பவே கோபமா இருந்தாங்க. அப்போ எனக்கு இது கேள்விப்பட்டு எனக்கு என்னன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இவ்வளோ நல்லா கிளாஸ் எடுத்தும் இவ்வளோ பண்ணியும் நமக்கு இவ்வளோ பிரச்சனையா வருது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. ஆனால் நாம அவர் கொடுத்த வேலையை சரியா சின்சியரா செய்யும் போது அவர் நமக்காக நிற்பார். அவர் அதிசயங்கள் செய்கின்ற தேவன் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அதே நைட்டு எனக்கு ஒரு 3:30 மணிக்கு, நான் தூக்கமே இல்லாம இருந்த 3:30 மணிக்கு என்னோட பேசினார் தேவன். அதாவது என்னன்னா, எனக்கு பைபிள்ல பெருசா வசனங்கள்லாம் அப்படி மனப்பாடமாலாம் ஒன்றும் தெரியாது. அவர் என்னென்ன சொல்றாரோ அதை மட்டும் அப்பப்ப அவர் சங்கீதம் 23 படி, 21 படி, 64 படி, 27 படி இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதை மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மற்றபடி பைபிள் அந்த கதைகள் அந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். ஆனா அது எந்தெந்த சாப்டர்ல எங்க இருக்குன்னு எனக்கு பெருசா நாலேஜ் கிடையாது. ஆனா அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், இந்த ஒரு பாதி அந்த வசனத்தோட பாதி வசனம் சொன்னார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் மட்டும் சொல்லி நிறுத்திட்டார். அதோட நின்று உடனே நான் என்ன பண்ண, அந்த 3:30 மணிக்கு எந்திரிச்சு என்னோட பைபிள் ஆப்பை எடுத்து அந்த சர்ச்ல போட்டு பார்த்தேன். அது சங்கீதம் 34:19 அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதோட 2வது ஹாஃப், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் தேவன் அவற்றை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து காத்திடுவார் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு கொடுத்த ப்ராமிஸ். அடுத்த 2 நாள் என்கொயரி வந்தது. அது ஒண்ணுமே இல்லாம போச்சு. தப்பு எம்எல் இல்லை, அட்மிஷன்லயே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் அட்மிஷன் ப்ராப்பரா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பல அதிசயங்களை செய்யணும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு சரியா செஞ்சாலும் ஒன்றும் ரிவார்டு இல்லைன்ட்டு. பட் ஆனா இங்க ரிவார்டு இல்லை, ஆனா அங்க ரிவார்டு இருக்கு. அங்கிருந்து இங்க வரும்போது யாரும் சொல்ல முடியாது. ஸோ அது பல அதிசயங்களை என்னுடைய வாழ்வில் செய்தார். இது இந்த வாழ்க்கைக்கான, அதாவது இந்த பூ உலக வாழ்க்கைக்கான பல விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப சாதாரண வாழ்க்கை, நமக்கு தான் ஒவ்வொன்றும் பெருசா இருக்கும். ஆனா இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணம். இதையே காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு நான் அறியாத பல விஷயங்களை எனக்கு சொன்னார். அதாவது இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தை விட்டு போகும்போது நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு, பரலோகம் என்று ஒன்று உண்டு. இந்த வாழ்க்கையில நாம் செய்ய கிரியைகளை பொறுத்துதான் நாம் நரகத்திற்கு போவதும் பரலோகத்திற்கு போவதும் நிர்ணயிக்கப்படும். ஆனால்
அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் ஒரு ஏன்னா நம்முடைய தேவன் ஒரு பரிசுத்த தேவனா இருப்பதனால் அவர் மனசுல நினைக்கிற சில தவறுகளை கூட தவறுன்னு தான் நினைக்கிறார். அதை வந்து செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொள்ளை அதெல்லாம் நான் பண்ணிதான் வந்து ஒரு பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனசுல பாவத்தை நினைத்தாலே ஒருத்தருக்கு இப்படித்தான் வேணும் அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சாலே அது ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார் அந்த நினைவுகள் அப்படிங்கிறது எனக்கு அவர் தெரிய வச்சார். அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல எல்லாருமே வந்து பாவிகள் தான். இப்ப பாவிகள் நரகத்திற்கு தான் போகணும் என்ற ஒரு நினைவு ஒன்று உண்டு. அப்போ எல்லாருமே நரகத்துக்கு தான் போகணுமா அப்படின்னா அதிலிருந்து மீட்கத்தான் தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை எனக்கு காட்டினார். அதாவது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதாவது பாவத்திலிருந்து மன்னிப்புகளை கொடுத்தார். ஸோ அந்த ரட்சிப்பின் காலத்துல போகும்போது நான் இன்னும் உணர்ந்தேன்னா அந்த ரட்சிப்பின் காலத்தில் போகும்போது இயேசுவை எப்படியும் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு இருதயத்தை திறந்து தரும்போது நம்மளை முழுவதுமாக சுத்திகரிப்பார் என்பதை உணர்ந்தேன். அப்ப இருதயத்தை திறந்து கொடுக்கும் போது என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் வந்து அப்படியே அந்த சினிமா ரீல் வரும் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொன்றா காட்டிட்டே இருந்தார். ஸோ அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எதையெல்லாம் வந்து தப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை அவர் தப்பு என்று தவறு என்று சுட்டி காட்டுகிறார். ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போய் எஸ்பெஷலி யூத், இங்க இருக்கிற யூத்துக்காக நான் சொல்றேன். நீங்க எப்படின்னு தெரியல, நான் வந்து என்னோட காலேஜ் டைம்ஸ்ல வந்து வெரி குட் ஸ்டூடெண்ட், நல்ல ஸ்டூடெண்டா இருந்தேன், வெரி ஒபீடியன்ட் ஸ்டூடெண்டா இருந்தேன். என் மேல எந்த கம்ப்ளைண்டும் இருக்காது, என்னை யாரும் பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் தவறு செய்ததை ஆண்டவர் உணர்த்தினார். அதையெல்லாம் ஒரு விஷயமாவே யாருமே நினைக்க மாட்டாங்க. அன்னைக்கு பேசுறதோட சரி, அன்னைக்கு மறந்தாச்சு. இப்ப அதாவது ஆண்டவர் காண்பிக்கிற வரைக்கும் எனக்கு அது ஞாபகமே இல்லை. அது என்னன்னா, என்னோட காலேஜ் லைஃப்ல எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், யாருக்குமே அவங்கள பார்த்தா ரொம்ப டெரர், அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருந்தோம், நிக் நேம்ஸ் எல்லாரும் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் மட்டும்தான் மோசமா என்னமோ தெரியல. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப சாதாரணமா நிக் நேம்ஸ் வைக்கிறதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, தப்பே இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ ஆனால் ஆண்டவர் அதை தவறு என்று எனக்கு சுட்டி காட்டினார். ஓகே, ஸோ நிறைய பேர் அவங்க முகத்தை பார்த்துக்கிறீங்க. ஸோ ஆண்டவர் வந்து அதை தவறு என்று சுட்டி காட்டினார். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதை சரி செய்ய நான் முயற்சி செய்தேன். அதே காலேஜுக்கு நான் கான்டாக்ட் பண்ணேன். காலேஜ் கான்டாக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். அவங்க ரிட்டையர், அவங்க வந்து அது எந்த டீட்டெயிலும் சொல்லலை, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டுக்கோங்கன்னு. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டாஃபை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரிட்டையர் ஆனால் அப்புறம் நான் கேட்டேன் அவங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன நல்லா கேட்டிருக்காங்க. நான் அப்போ PhD தீசிஸ் சப்மிட் பண்ணியிருந்தேன். உடனே அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் வேணும் டிபார்ட்மெண்ட்ல. அதனால என்ன பண்ணாங்க, எனக்கு நம்பரே கொடுக்காம என்னை வர வச்சாங்க. தீசிஸும் பயோடேட்டாவும் எடுத்துட்டு நீங்க வாங்க அப்படின்னா. எனக்கு அந்த காலேஜ் போகவே பிடிக்கல. ஏன்னா எனக்கு அந்த காலேஜ் அந்த டைம் வந்து இட் வாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. எனக்கு அந்த ஸ்ட்ரிக்ட் லைஃபே எனக்கு பிடிக்கல. ஒரு நாள் ஏதோ நமக்கு அன்னைக்கு காலேஜ்ல ஃபங்க்ஷன் இருக்கிற நாள் நம்ம ஏதோ தவிர்க்க முடியாம லீவ் எடுத்தா கூட அந்த காலத்துல வந்து 2000 times 3000 times ஸ்லோகம் எழுதிட்டு வர சொல்லுவாங்க, பனிஷ்மெண்டா, இம்போசிஷன். ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ நான் என்ன நினைச்சேன், அந்த காலேஜை விட்டு டிசி வாங்கிட்டு போகும்போது இனிமேல் இந்த காலேஜ்குள்ள காலை எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு போனேன். திரும்ப இங்க வர வைக்கிறீங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் பஸ்ல யோசிச்சுட்டே போனேன். இந்த நம்பருக்காக நான் வேற வழி இல்லாம போக வேண்டியதா இருக்கே, இவங்க கேட்கறதெல்லாம் வந்து நான் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு, என்னதான் எனக்கு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டு இருந்தேன். போன உடனே அவங்க என்னோட பயோடேட்டாலாம் வாங்கிட்டாங்க, அவங்க நம்பரையும் கொடுத்துட்டாங்க. எனக்கு நம்பர் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நம்பரை வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப், அவங்க ஒரு ரோமன் கேத்தலிக், அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் நான் கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி
நான் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நிக் நேம் வச்சிருக்கேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்தினா நான் உங்களுக்கு அப்பாலஜைஸ் கேட்டேன், நான் சாரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க நான் உன்னை மன்னிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம மீட் பண்ணும்போது இதை பற்றி நம்ம பேச வேண்டாம், இதை அப்படியே விட்டுடுவோம் அப்படின்னாங்க. ஸோ அதாவது என்ன எனக்கு உணர்த்தினார்னா, ஒரு தவறை நம்ம சரி செய்யும் போது அதுக்கான ஒரு ஆசீர்வாதம் வரும் என்பதை உணர்த்தினார். நான் அந்த தவறை சரி செய்யறதுக்காக எனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ அந்த காலேஜ்குள்ள நான் போனேன், நம்பரை வாங்க அந்த தவறை சரி செய்தேன். அதை சரி செய்த உடனே என்னாச்சுன்னா அதை ஆசீர்வாதமா எனக்கு அங்க ஒரு வேலை கொடுத்தாங்க. அதுக்காக தான் வந்து பயோடேட்டா தான் கேட்டாங்க. ஒரு ஒரு கன்ஃபெஷன், ஒரு பிளெஸிங். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்னோட ரட்சிப்பின் அந்த பாதையில போகும்போது உணர்த்தினார். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அதாவது ரட்சிப்பு மோட்ச வாழ்க்கையோட மோட்ச பயணம், நம்முடைய மோட்ச பயணத்துக்கு டிக்கெட் ஒரே டிக்கெட் தான், அது இயேசு. அந்த டிக்கெட் இல்லாம நம்ம போகவே முடியாது, அந்த பயணத்தை நம்ம டிராவலே பண்ண முடியாது. ஆனா நரக வாழ்க்கைக்கு வித்தவுட்ல போய்க்கலாம், இந்த வாழ்க்கை வித்தவுட் கிடையாது. வித் ஜீசஸ் தான் டிக்கெட் தான். அந்த டிக்கெட்டை தொலைக்கவும் கூடாது, பயணத்தின் போது தொலைக்கவும் கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். அதை எனக்கு உணர்த்தினார். ஸோ இது நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை நல்லா நடத்திட்டு வராரு. எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ நமக்கு கஷ்டம், துன்பம், கவலை எல்லாம் இல்லாம இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற அதே கவலை, அதே துன்பம், அதே கஷ்டம் இருக்கும். வாழ்க்கை என்பது அதுதான். ஆனால் அவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எந்த ஒரு தேவையில்லாத முடிவுகளும் எடுத்துக்க வேண்டியதில்லை. என்னமோ பாரம் நம்ம மேலதான் விழுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படி எடுத்துக்கிறதுனால எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ அந்த போதைக்கு அடிமையாகிறது, குடிப்பழக்கங்கள், பல கெட்ட நண்பர்களோட சகவாசம், இதெல்லாம் வருது. ஆனா அவர் நம்மோடு இருக்கும் போது எல்லா தீர்வையும் அவர் தருவார். கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், சோதனைகள் வரும், எல்லாமே வரும். ஆனா அவர் கூட இருக்கும் போது ஒரு பெரிய சமாதானம். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறதுனால நாம் அதுல மூழ்கி போக மாட்டோம். அதை விட்டு எழுந்து நாம் வெற்றி பெற்றவர்களாக வருவோம் என்பதை எனக்கு பல விஷயங்கள்ல உணர்த்தினார். ஸோ இதுதான். ஸோ அப்பா அவர் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை என்னன்னா, உன்னை நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்குவான்னு சொன்னது எனக்கு இந்த உலகத்திலும் சரி அந்த உலகத்திற்கும் எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தார். நான் நரகத்தின் அந்த நித்திய அக்னிக்கும் அந்த கந்தகத்துக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கார். தேவனோடு நான் இருப்பதற்கும் அங்க கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, இருள் இல்லை, எதுவும் இல்லை. ஒன்லி ஹாப்பினஸ் வித் காட். ஸோ இந்த ஒரு நிச்சயத்தை இந்த வாழ்க்கையில பெற்றுக்க போனோம். அந்த டிக்கெட்டை இங்க வாங்கிட்டு அங்க பிரயாணம் பண்ணுவோம். இப்போ இந்த வாழ்க்கையில இயேசுவை நாம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கைக்கும் சரி அந்த வாழ்க்கைக்கும் சரி நாம் பயணம் செய்ய ரொம்ப ஆண்டவர் உதவுவார். இப்போ அதுவே ஒரு பெரிய சமாதானம். இந்த வாழ்க்கையிலும் நமக்கு இயேசு இருக்கிறாரு. அதாவது ஒரு பிள்ளை தன் தகப்பன் எப்படி பக்கத்துல இருந்தா பயமே இல்லையோ, தகப்பன் பார்த்துக்குவார். எல்லாரும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குவாருங்கிற மாதிரி இயேசு என்கிற தகப்பன், ஏசப்பா என்றுதான் சொல்கிறோம். அவர் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். அவரிடம் ஒப்படைத்து விட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடம் இருந்து விலகாமல் இருக்கணும். அதான் சொன்னேன், அந்த டிக்கெட் நம்ம கையிலேயே இருக்கணும், தொலைத்து விடக்கூடாது. ஸோ எல்லோரும் ஆண்டவர் இன்னைக்கு வந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது வந்து நமக்காக வந்தார். நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு இந்த வாழ்க்கையிலும் சரி அந்த வாழ்க்கையிலும் சரி ஒரு சமாதானம் கிடைக்கும். அதாவது சமாதான பிரபு என்கிறோம். அதாவது உள்ளத்தின் ஆழத்துல நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் ஆழத்துல அவர் இருக்கிறார் என்ற சமாதானம் தான். அது ஒரு நிரந்தரமான நித்தியமான ஒரு சமாதானம். அதை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம ஆயத்தமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கைகளில் தான் இருக்கு. நம்மளுடைய ஃப்ரீ வில்ல தான் இருக்கு. there's no forcing. அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, நானாக ஏற்றுக்கொண்டது பயன். நான் இப்போது அந்த சமாதானத்தோடு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை எனக்கு சொல்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த பாஸ்டர் ராபர்ட்டுக்காகவும் கேட்டுக்கொண்டதில் பொறுமையாக கேட்டுக்கொண்ட சபையினருக்காகவும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.
தேங்க்யூ சிஸ்டர். கிறிஸ்துவின் பிறப்பு நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு பரிசை கொடுத்துருக்குன்னு அருமையா நம்ம கிட்ட பகிர்ந்து நம்ம சகோதரிக்கு நன்றி. அவரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் நம்ம எப்படி தாங்கி படிக்கிறாரு, எல்லா விதத்திலும் கைவிடாம இருக்கிறாருன்றது அருமையா சொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க என்ன நிக்னேம் வச்சாங்கன்றது மட்டும் சொல்லாம போயிட்டீங்க. நாங்க ரொம்ப ஆர்வமா இருந்ததுல தான். தேங்க்யூ சிஸ்டர். தொடர்ந்து இந்த விழாவை நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் கிவிங் இஸ் another feeling. It's the duty we are expressing. So I would like to welcome Pastor Robert for Thanksgiving. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை நேரத்தில் உங்கள் நேரங்களை பாராமல் இந்த மாலை நேரத்தில் விசேஷமா அந்த பிள்ளைகளை, எங்களுடைய வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி நீங்க வந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு எங்களோடு கூட இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட வைக்கும்படியாக உங்களுடைய வருகையை நினைத்து நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றியுள்ள இதயத்தோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த அருமையான வாய்ப்பை நீங்க எங்களுக்கு கொடுக்காட்டினா நாங்க இதை செஞ்சு காட்ட முடியாது. எங்க பிள்ளைகள் இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்கு உங்களை போல ஆட்கள் எங்கள் மத்தியிலே வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கேன். ஆகவே உங்களுடைய வருகைக்காக மிக 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 நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறோம். அநேகர் வந்தீங்க, அநேகர் டைம் ஆயிடுச்சுன்னு கடந்து போயிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்தவங்க எல்லாரும் இந்த நல்ல அருமையான தருணத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கீங்க. இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்திருக்கீங்க. அதற்காக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா பிள்ளைகள் நேர்த்தியாக செய்வதற்கு அவருடைய நேர காலங்களை பார்த்து இந்த காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி, நேரங்களை ஒதுக்கி, பரீட்சை காலத்துல கூட வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி எத்தனையோ நேர காலங்களை ஒதுக்கி வந்து இந்த காரியங்களை செய்தாங்க. அதே போல வாலிபர்கள், அநேக வாலிப பிள்ளைகள் இந்த காரியங்களை செய்வதற்கு என்று இந்த மாதிரியான நடனங்கள், சின்ன சின்ன ஸ்கிட்ஸ் இதெல்லாம் நடத்துவதற்கு செய்வதற்கு ஒத்தாசை கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருவருக்கும் மனமான நன்றி செலுத்துகிறேன். குடும்பமா பாடின குடும்பத்தினருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அருமையான வெஸ்லி தம்பி முன்னாடி இருந்து ரொம்ப அழகா நேர்த்தியா இந்த காரியங்கள் எல்லாம் எம்சி பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அற்புதமா இருந்தது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவு பலப்பட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு விழாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு ஆவல் தான். ஆகவே இதனால ஒரு சிறப்பான முறையில இதை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இதை நேர்த்தியாய் செய்து முடிக்கவும் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பெர்ஃபார்ம் பண்ண ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கடைசியாக எல்லாரும் இருந்துட்டு போங்க. கிறிஸ்துமஸ் கேக் உண்டு. நீங்க கேக்க நீங்க வாங்கிட்டு போலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நீங்க வாங்கிட்டு போலாம். இல்லைன்னா நீங்களோட இருந்து சாப்பிட்டு போலாம். உங்களுக்கு அது காஃபியும் ஆயத்தமா இருக்கு, காரம் இருக்குது. தயவு கூர்ந்து இருந்து நீங்க வாங்கிட்டு போய் அதை சந்தோஷமா எங்களுடைய அன்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அருமையான அடையாளம் அது. ஆகவே அதனால இதை நீங்க சந்தோஷமா எங்களோடு கூட இருந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். இந்த வேளையிலும் நன்றி சொல்வதோடு கூட ஜெபித்து முடிக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். அருமையான அங்கிள் மத்தியில் இருக்கிறாங்க. அங்கிள் வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து வரும் நாட்களிலே 19 பார்க்க போறோம். அந்த 19 ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக கிறிஸ்துமஸ் விழாவை மாத்திரமல்ல, கிறிஸ்துமஸ் பண்டிகையை மாத்திரமல்ல, வாழ்நாளில் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இருக்கிற அருமையான நாட்கள் ஜெபம் பண்ணுவாங்க. கடைசி நம்ம நன்றி சொல்லி முடிப்போம். ஜெபம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அளவில்லாத அன்பும் பிள்ளைகள் அன்பின் தகப்பனே, நீர் எங்கள் மேல அன்பி வைத்த அன்பின் நிமித்தமாக பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து எங்கள்